அந்த ராணி இவங்களதான் பார்க்க போறதா நினைச்சு என்கிட்ட தான் வசமா சிக்க போறா. தமனாவோட லட்சியத்தை நான் நிறைவேற்றியே தீருவேன். உங்களோட ஆசையும் நிறைவேறிடும். அப்பா, இப்பதான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கேன். அது மட்டும் நடந்துருச்சுன்னா போதும். அர்ஜுனியா மேடம், ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் மூலமா அவளை நீங்க முடிச்சிருவீங்கன்னு நாங்க நம்புறோம். அதுக்கு தானே இவங்களை உருவாக்கி இருக்கேன். நம்பூதிரி ஐயா, நம்பூதிரி ஐயா, ராணி, ராணி மாமூலே. சாமி, நான் உங்களாண்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்தேன். எந்த பரிவு, என்ன விஷயம்? இதுக்கு நீங்க தான் வந்து உதவி செய்யணும் சாமி. ராணி, நீ கவலைப்படண்டா, நான் விட வரேன். நீ மற்ற 2 ஆள்காரையும் விழிச்சோண்டு அவட வா. சரிங்க சாமி, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். பிடாரனையா, பிடாரனையா. ஐயோ, இவரை வர காணுமே. இவர் இல்லாம நான் எப்படி பூஜை பண்ண முடியும்? பிடாரனையா. சரி, காட்டுல எங்கேயாவது இருப்பாரான்னு பாப்போம். ஆமா, ஐயா, நான் உங்களை பார்க்கதாங்க ஐயா வந்தேன். என்ன விஷயமா? ஐயா, அது வந்து நீங்க தான் வந்து உதவி செய்யணுங்க ஐயா. அதுல என்னமா இருக்கு? உனக்கு உதவி செய்ய அந்த ஈசன் என்ன தேர்ந்தெடுத்திருக்கான். கண்டிப்பா நான் வருவேன். நீ போய் அவங்களையும் வர சொல்லு. ரொம்ப நன்றிங்க ஐயா. பாய். வாமா ராணி. வணக்கம் பாய். அந்த ஈசன் தான் நல்ல நேரத்துல உங்களை இங்க பார்க்க வச்சுக்கிறாரு. ஏன் ராணி, என்னாச்சு? அது வந்து பாய், நீங்களும் வந்துதான் பாய் அந்த பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா பண்ற ராணி. சரி பாய், வந்துருங்க பாய். பூஜையா பண்ற? இன்னைக்கு உன் கதைய முடிக்கிறேன்டி. பாய், ஏன் அங்கேயே நின்ட்டீங்க? வாங்க. இதோ வரமா.
பாத்தீங்களா, பூஜை பண்ணி எதை பெருசா சாதிக்க போறதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஜார்ஜினியா இந்த பூஜையை ஒண்ணு இல்லாம பண்ண போகுதுன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியாது பாவம். ஆமாக்கா, அது மட்டுமா, அது ராணி கதையும் முடிக்க போகுது. அஞ்சல, பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் நல்லபடியா பண்ணிட்டியா? எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுங்க. அம்மா தர்ஷினி, தாத்தா, நேத்து சிவராத்திரிங்கிறதுனால ராணி விரதம் இருந்து நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சா. நீ ராணிய போய் கூட்டிக்கிட்டு வா. சிவபுராணம் படிச்சுட்டு செய்ய வேண்டிய பூஜையை ராணி தான் வந்து செய்யணும்மா. சரிங்க தாத்தா, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஜார்ஜினியா இந்நேரம் ராணிய லாக் பண்ணி இருக்குமே, அது தெரியாம இவ ரூம்ல ராணிய தேட போய்கிட்டு இருக்கா. தாத்தா, ராணி வந்துட்டா. அக்கா, ஜார்ஜினியா நம்மள நல்லா ஏமாத்திருச்சுக்கா. நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லுது, அது ஒண்ணு செய்யுது. இந்நேரம் அது ராணியை லாக் பண்ணி அவ கதையை முடிச்சிருக்கோம்னு நம்ம சந்தோஷமா இருந்தா, இங்க என்னடானா அந்த ராணி குத்துக்கல்லாட்டம் வந்திருக்கா. அதானே ஏமா, நேத்து அந்த ஜார்ஜினியா பண்ண அலப்பறை எல்லாம் பார்க்கும்போது என்னையோட ராணி கதையை முடிச்சிருவான்னு நினைச்சேன். இப்படி அந்த ஜார்ஜினியா எல்லாத்தையும் சொதப்பிட்டாள. போச்சு, எல்லாம் போச்சு, கவுத்துட்டா. என் கண்ணையே என்னால நம்ப முடியல. ஆல்ரெடி என்ன நடக்குதுன்னு புரியாம குழம்பி போயிருக்கேன். நீங்க கண்டதையும் பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இல்லம்மா, தம்பி, இவ எதுக்காக நம்மளை பார்த்து இப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறா? ஒருவேளை ராணிக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருக்குமோ? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே. என்ன பண்றது? போய் அந்த ஜார்ஜினியாவை பார்த்து நாக்கப்பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரலாம். வாங்கக்கா, போங்கம்மா. அம்மா ராணி, பூஜைக்கு எல்லாம் ரெடி. பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? தாத்தா, நான் நைட்டே எல்லா பூஜையும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பாட்டி பூஜை பண்ணட்டும். சரி அஞ்சல, நீ பூஜையை ஆரம்பி. निर्मलभासित शोभिकलिङ्ग जन्मज दुःख विनाशकलिङ्गम् देवमुनि प्रवरार्कलिङ्गम् रामदहन करुणाकरलिङ्गम् ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மா வளரே, அம்மா, தீபார்த்தனை எடு. சரி. பாட்டி, பூஜை முடிஞ்சது. நான் நம்ம சாப்பிடுறதுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். சரிம்மா. ஜார்ஜினியா, நீ என்னமோ ராணிய லாக் பண்ணிட்டேன்னு சொன்ன. ஆனா அவன் என்னடானா கீழே பூஜையில நின்னுட்டு இருக்கா. அக்கா, நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, அதை கேட்டு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா கீழே அந்த ராணியை பார்த்ததும் நாங்க 3 பேரும் ஒரு செகண்ட் ஆடி போயிட்டோம் தெரியுமா? அக்கா,
எதுக்காக இப்படி ஒவ்வொரு தடவையும் எங்களை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டு இருக்கீங்க? என்னதான் வேணும் உங்களுக்கு? ராணி ஐயோ, அப்போ இவ்வளவு நேரம் நம்ம ராணிக்கிட்டே பேசிட்டு இருந்தோம். ஐயோ அக்கா, அவ அப்பவே நம்மள பார்த்து சிரிக்கும் போதே நினைச்ச அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுக்கா. இப்ப பாருங்களேன், தமன்னா ரூம்ல வந்து எப்படி நின்னுகிட்டு இருக்கான்னு. தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இப்ப என்ன பண்றது? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அக்கா, உருவம் என்னோ ராணி மாதிரி இருக்கு, ஆனா இந்த சிரிப்பு சத்தம் மட்டும் ஜார்ஜினியா மாதிரியே இல்ல. அதான் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஜார்ஜினியா, ஷோ, இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ ஜார்ஜினியாவா, ராணியா, இல்ல தமன்னாவா? ஏன் இப்படி எங்களை தொடர்ந்து குழப்புற? நேத்து சிவராத்திரி முழுக்க முழுக்க ராணி கண்ணை முழிச்சிட்டு பூஜை பண்ணிட்டு இன்னைக்கு திடீர்னு காணாம போயிட்டா வீட்ல எல்லாருக்கும் சந்தேகம் வந்துரும்ல. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருக்கேன். கண்டிப்பா சித்தார்த்துக்கு அவ இல்லைன்னு தெரிஞ்சா கேள்வி மேல கேள்வியா கேட்பான். ஆமா, அதுக்காக தான் நானே ராணியோட உருவத்தை எடுத்திருக்கேன். ஓ, அந்த நம்பூதிரி, பிடாரம், பாய், ராணி, இப்படி எல்லாமே நான் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உண்மையான ராணி எங்க? அவளோட நிலைமை தான் என்ன? எல்லாத்துக்குமே சிரிப்பு தானா? ஐயோ, அவ கதை முடியறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அவளை முடிச்சிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன். வா, சூப்பர்மா. ஐயோ, அப்பாடா, நம்ம பிரச்சனை எல்லாம் எப்படியாவது இந்த தீர்ந்து. ராணி கதை முடியணும். நம்ம உயிர் பொழைச்சது மாமா. வாங்க போலாம். பரவாயில்ல, எல்லாரும் வந்துட்டாங்க. பாப்பா, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு பாப்பா. உன்னை இந்த உலகத்தை விட்டே துரத்திடலாம்னு நினைச்ச துஷ்ட சக்திய இனி நாம துரத்திடலாம். அத்தோட பொம்மியக்காவையும் திரும்ப கூட்டின்னு வந்துடலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத, அம்மா நான் இருக்கிறேன். ம், ஏ ராணி, நீ மிகப்பெரிய முட்டாள்னு இப்பதான் தெரியுது. வந்திருக்கிற 3 பேருமே என்னோட வேற வேற வடிவங்கள் தான். என் கையில சிக்காம என்ன அழக்கழிச்ச உனக்கு சாவு ரொம்ப கொடூரமா இருக்க போகுது. குழந்தைய பெத்து இந்த பூமிக்கு கொண்டு வந்துடலான்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? உன்னை, உன் கனவை இப்படி மொத்தத்தையும் அழிச்சு ஒரு தெரியாம ஆக்குறேன். என்னையா சுத்தல்ல விடுற? நீ முடிஞ்சடி இன்னைக்கு.
என்னோட வாழ்க்கையில முக்கியமான காலகட்டத்துல நீங்க 3 பேரும் தெய்வம் மாதிரி துணையா இருந்து எனக்கு எல்லா உதவியும் நீங்க 3 பேரும் செஞ்சுக்கிறீங்க. இப்போ நீங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கிறத பார்க்க சொல்ல இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு மனசுக்கு அவ்வளோ தெம்பா இருக்குது. சிவனடியார் சொன்ன மாதிரி அந்த பூஜைய சீக்கிரமா ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் பொம்மி அக்காவோட ஆவி என் கண்ணுக்கு தென்படும். வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும். ராணி, நீ பேடிக்கண்டா. ஒரு பிரச்சனை இல்ல, அங்க வந்துட்டோம்ல. ம், மா, நீ எதுக்கு கவலைப்படுற? கவலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கொள்ற ஒரு மிகப்பெரிய நோய். எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆமாமா, மனுஷன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் படைக்கப்பட்டவன். அந்த அல்லாஹ் உனக்கு நல்லதே செய்வாரு. பொம்மி அக்கா, உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வர எல்லா சக்தியும் ஒண்ணு சேர்ந்துக்குது. ராணி, பூஜை ஆரம்பிச்சிடலாம் மோளே. ஆ, சரிங்க சாமி. மோளே, நீ ஒரு காரியம் செய்யணும். என்ன பண்ணணும் நம்பூதிரி ஐயா? நாங்க விட 3 பேரும் கிழக்கு மேற்கு திசையிலிருந்து வந்ததுனால நாங்க அந்தந்த திசையில நின்னுகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு திசை மட்டும் முழுமை பெறாம இருக்கு. நீ வடக்கு திசையில வந்து நெல்லு. இல்லங்க ஐயா, நீங்க 3 பேரும் சேர்ந்துதான் பூஜையை செய்யணும்னு சிவனடியார் சொன்னாரே. இல்லம்மா, நம்பூதிரி சொன்னது ரொம்ப சரியான விஷயம். ஒரு பூஜையை நடத்த ஆரம்பிக்கணும்னா சகல திசைகளும் முழுமை பெறணும். ஒரு திசை வெற்றிடமா இருக்கும் போது பூஜையை ஆரம்பிக்க முடியாதுமா. ராணி, கவலைப்படாதம்மா. நீ வா, பூஜை ஆரம்பிக்க வேண்டாமா? என்னடி வந்து நிக்க சொன்னா நிக்காம எதையோ யோசிக்கிற? வடக்கு திசையில வந்து நீ நின்னாதான் என்னோட சக்தி மேலோங்கி நிக்கும். நீ சீக்கிரமா அழிய போற. இத பாருமா, சிவனடியார் எல்லாத்தையும் உங்ககிட்ட விளக்கமா சொல்லியிருக்க மாட்டாரு, மேலோட்டமா சொல்லியிருப்பாரு. பூஜை ஆரம்பிக்கணும்னா நீ அங்க வந்து நிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. உன்னுடைய எண்ணம் முழுமையா நிறைவேறி நீ சொன்ன மாதிரி உங்க அக்காவோடைய ஆத்மா மறுபடியும் உனக்கு துணையா வந்து நின்னு நன்மையை செய்யணும்னா அதுக்கு ஆகும் பல யாகத்தை உனக்கு ஏற்கனவே உதவி செய்த அந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்யணும். ஆகும் பலா? அது என்ன சாமி? இப்படி ஒரு பேரை இது நாள் வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படி ஒரு யாகம் இருக்கு. அந்த யாகத்தை மட்டும் அவங்க ஒரே மனநிலையில உனக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோட செஞ்சா இந்த உலகத்துக்கே ஒத்திசைவான விஷயங்கள் அது மூலமா நடக்கும். அந்த ஆதி சக்தி மிகுந்த மனசு சாந்தியும் குளிர்ச்சியும் அடைஞ்சு சந்தோஷப்படும். அப்படி சந்தோஷப்பட்டா நீ கேக்குற எல்லா விஷயங்களும் கிடைக்குமா? கிழக்கு, மேற்கு, தெற்கு இந்த 3 திசையில இருந்தும் உனக்கு உதவிக்கரம் நீட்டின 3 பேரும் ஒரு வேள்விக்கு முன்னாடி உட்கார்ந்து ஆகும் பலா யாகத்தை பண்ணணும். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நீ கவனத்துல வச்சுக்கணும். இந்த யாகம் நடக்கும்போது 3 திசைகள் இருந்தும் வர்ற அழுத்தம் காரணமா வடக்கு திசையில தான் துஷ்ட சக்திகளோட ஆதிக்கம் அதிகரிக்கும். தப்பி தவறி கூட நீ அந்த பக்கம் போயிடவே கூடாது. அப்படி போனா மிகப்பெரிய சிக்கல்கள் உண்டாகும். புரியுதுங்க சாமி. இந்த யாகம் எதனால முக்கியமான யாகம்னா இந்த யாகத்துல உபயோகப்படுத்துற பொருட்கள் மிக உன்னதமான அற்புதமான பொருட்கள். இந்த யாகத்துல 108 வகையான மூலிகைகள், 27 நட்சத்திர தேவதைகளுக்கான பூஜை பொருட்கள், இப்படி எண்ணற்ற விஷயத்தை ஒன்னா சேர்த்து அது கூட மிளகா வத்தலும் போட்டு
இந்த ஆகும்பலா யாகம் செய்யப்படும். அதுவும் குறிப்பா அந்த மிளகாவத்தல் வேள்வியில விழும்போது அதிலிருந்து பரவுகிற காரம் காத்துல கண்ணெரிச்சலையும் இருமலையும் புகைச்சலையும் உருவாக்கும். ஆனா மிகுந்த மனபக்தியோட தன்னையே மறந்து நிக்கிற மனிதர்களை அதால எதுவும் செய்ய முடியாதுமா. அந்த துஷ்ட சக்தியால இந்த யாக பூஜைய தாங்கிக்கவே முடியாதும்மா. இந்த புகை வந்த வேகத்துல அந்த துஷ்ட சக்தி காத்தோட காத்தா கலந்து மறைஞ்சு போக எல்லாம் அல்ல அந்த ஈசன் உனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காமா.